அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா, ஹொக்கும் இந்த படத்தோட கதையை தான் பார்க்குறோம். ஓவன் பவுமன்ங்கிற ஒரு பிரபலமான எழுத்தாளர் இருக்கார். தனது சிறு வயதில் தவறுதலாக தனது தாயை சுட்டுக் கொன்ற குற்ற உணர்ச்சியாலும் கடந்த கால இருண்ட நினைவுகளாலும் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஆறுதல் தேடி தனது பெற்றோர் தேநீரை கொண்டாடிய அயர்லாந்தில் உள்ள பில்பெரி வுட்ஸ் ஹோட்டலுக்கு போகிறாரு. அங்குள்ள ஃபியோனா என்ற ஊழியரிடம் அந்த காற்று வசிக்கும் ஒரு கொடிய சூனியக்காரி பற்றியும் அவளிடம் இருந்து தப்பிக்க தன்னை சுற்றி சாக்பீஸால் வட்டம் வரைய வேண்டும் என்று ஒரு செவிவழி கதையையும் தெரிந்து கொள்கிறார். ஒரு கட்டத்தில் மன அழுத்தத்தால் ஓவன் தற்கொலைக்கு முயல ஃபியோனா அவரை காப்பாற்றுறாங்க. ஆனால் மருத்துவமனையிலேருந்து அவர் திரும்பி வரும்போது ஃபியோனா மர்மமான முறையில் காணாமல் போயிருப்பதை கண்டுபிடிக்கிறாங்க. ஃபியோனாவை தேடும் ஓவன் ஹோட்டலோட மர்மமான தேனிரவு அறை, அதாவது ஹனிமூன் ஷூட்டு, அவளோட சடலத்தை கண்டுபிடிக்கிறான். ஹோட்டலோட ரிசப்ஷனான மால் என்பவரால் ஃபியோனா கொல்லப்பட்ட என்ற உண்மை அவளுக்கு தெரிய வருது. உண்மையை கண்டறிய ஓவனை மால் அந்த அறையில் வச்சு பூட்டுறாரு. ஓவனை காப்பாற்ற வரும் ஜெரி என்ற நபரையும் மால் கொண்டு விட்டு தடயங்களை மறைக்க ஹோட்டலுக்கு தீ வைக்கிறார். எரியும் ஹோட்டலில் அடித்தளத்தில் ஓவன் தப்பிக்க போராடுறான். சூனியக்காரிக்கு பயந்து தன்னை சுற்றி ஒரு சாக்பீஸால் வட்டம் வரைகிறான். அப்போது அங்கே வரும் சூனியக்காரி சாக்பீஸ் வட்டத்துக்குள்ளே இருக்கும் ஓவனை விட்டுட்டு கொலையாளியான மாலை பாதாள உலகத்துக்கு இழுத்து போகுது. தீயிட சிக்கி மயங்கிய ஓவன் காவலாளியால் காப்பாற்றப்படுறான். இறுதியில் ஓவனுக்கு ஏற்பட்ட அமானுஷ்ய அனுபவங்களை ஹோட்டல் ஊழியர் ஒருவரால் அவருக்கு கொடுக்கப்பட்ட மேஜிக் மஷ்ரூம் காரணம் என்பதாக தெரிய வருது. தனது தாயின் ஆவியை கண்டு மன்னிப்புக்கோரும் ஓவன் தன் குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபடுறான். தான் எழுதி கொண்டிருந்த நாவலுக்கு துயரமான முடிவை தவிர்த்துவிட்டு ஒரு அன்பு நிறைந்த ஒரு நேர்மறையான முடிவை எழுதுவதாக இந்த படத்தோட கதை முடியுது. நன்றி.